எழுப்புதல்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம எழும்புனதும் நம்ம பயன்படுறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, உங்களுடைய தீர்மானத்தில் இருக்குது. ஸோ அதற்காக கடைசியில் ஜெபிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் கேட்குறேன். நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம் டைம் படி. ஓகே, எழுப்புதல்னா உங்கள் ஐடியா என்ன? எழுப்புதல்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம். எழுப்புதல் என்ன பண்ணுங்க தாங்க, இல்லையா? எழுப்புதல் தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். முதல்ல ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவு இருக்கணும். எழுப்புதல் அப்படின்னா இப்போ செட்டிக்குளம் இது ஊர், இல்லையா? செட்டிக்குளமே ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அது எழுப்புதலா இல்லையா? அப்படிதான் ஜெபிக்கிறோம், இல்லையா? செட்டி குளத்தை ஆண்டவர் ரட்சிக்கணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு அட்லீஸ்ட் இந்த வீதியில் இருக்கிற 2 சைடும் ரட்சிக்கப்பட்டு இங்கே வராங்கன்னா எழுப்புதலா இல்லையா? சிஸ்டர் சொல்லுங்க, எழுப்புதலா இல்லைங்களா? கரெக்டா இல்லையா? இப்போ இந்தியாவே ரட்சிக்கப்படுது, எழுப்புதலா இல்லையா? ஆனா ஒரு விஷயம் நமக்கு புரியணும். பேதுரு 11 கூட எழும்பி நின்று ஒரு பிரசங்கம் பண்றாப்புல, பெரிய பிரசங்கம் பண்றாப்புல. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. கேட்டப்போ இவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எழுப்புதலா இல்லையா? மொத்த பிரசங்கத்திலே 3000 பேர், அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர், அதுக்கு அடுப்புறம் 7000 பேர். கணக்கு இருக்கா? இப்போ இந்த 3000 பேர் 5000 பேர் வச்சுக்குவோம். இப்போ இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டால் அது எழுப்புதல் நம்ம கணக்கு. ஆனா எழுப்புதல் அது கிடையாது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை சபித்து மறுதலித்த ஒரு நபர், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த இவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த பிறகு நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே கிறிஸ்து என்று தைரியமாய் பிரசங்கித்தார். அவருக்கு தெரியும், இப்படி பிரசங்கம் பண்ண என் உயிர் போயிடும். உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்த பிறகு அவர் எழும்பி நின்று பேசுறாரு. அந்த பிரசங்கத்தினுடைய பிரதிபலன் 3000 பேர். ஓகே, ஆக்சுவலா அப்படி சொல்லிக்கலாம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அது ஒரு எழுப்புதல். ஆனா எழுப்புதல்ன்ற அந்த அந்த சத்தியம் புறஜாதிகளுக்கானதல்ல, சபைக்கானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பேதுரு எழும்பலன்னு சொன்னா அந்த 3000 பேரை பேதுரு பார்த்திருக்க முடியாது. எழுப்புதல் அப்படின்னா என்னன்னா, தூங்கி கொண்டிருக்கிற சபை எழும்பி பிரகாசிக்கும் போது 3000 5000ன்றதெல்லாம் எழுப்புதலின் பலன். இதே பேதுரு கர்த்தரை மறுதலித்துட்டு அப்படியே மீன் பிடிக்க போயிருந்தாருன்னா பிரதிபலனை பார்த்திருக்க முடியாது. அந்த பேதுரு பயத்தை விட்டு எழும்பினார், அது எழுப்புதல். தேவனை மறுதலிக்கிற அந்த பழைய மனுஷனை விட்டு எழும்பினார். சபை எழும்புறதுக்கு பேர் தான் எழுப்புதல். சபை எழும்புச்சுன்னா இந்த சபையை கொண்டு உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறது நீங்க பார்ப்பீங்க. 3000 பேர், செட்டி குளத்தில் இந்த பகுதி ரட்சிக்கப்பட்டுகிறது, இந்த செட்டி குளமே இப்படிதான் பேசுவாங்க. இங்கிலாந்து ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அது ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் தன் நேரத்தை, தன் வாழ்க்கையை, தன்னுடைய பிரயாசத்தை செலவு செய்து பாவத்தை விட்டு ஒழித்து அவர் எழும்பினார் பாருங்க. அதை மறந்துடுவோம். இதெல்லாம் எழுப்புதலின் பலன். எழுப்புதல் சபைக்கானது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் வாங்க ப்ரோ. நீங்கள் என்ன பண்ண ப்ரோ, இங்கே வாங்க.
இவங்க உட்காந்துட்டு தூங்குங்க. ஓகே, தூங்குங்க. அதான் நல்லா தூங்குற பேசுறேன்னு. உங்க பேர், இவர் பேர் என்ன? தூங்குங்க. ஏனோஸ் எந்திரிமா அப்படின்னு. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஏனோஸ் எந்திரிச்சிருங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? தேங்க்யூ. இப்போ நான் என்ன பண்ணேன்? நீங்கள் டெய்லி காலையில் பண்ணுற வேலை தான். எழுப்புனேன். இதுக்கான வினை சொல் என்ன? எழுப்புது. புரியுதுங்களா? யாரை நீங்கள் எழுப்புவீங்க? தூங்கிட்டு இருக்கிறவன். தூங்குறதுக்கு முன்னாடி எழும்பியிருந்தவன் இப்போ தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனை என்ன பண்ணுறான்? எழுப்புறோம். எந்திரி, ஸ்கூலுக்கு போகணும், எந்திரி, காலேஜ் போகணும், எழுப்புறோம். இப்போ இவர் எழும்புனாதான் இவருடைய காரியத்தை என்ன பண்ண முடியும்? இவர் போய் செய்ய முடியும். ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வைங்க, அப்படியே 500 காய் காய்க்குது. மாங்காய் மரத்தில் இப்போ என்னது? பயங்கர எழுப்புது நம்ம கணக்கில். ஏன்னா வாரம் 500 மாங்காய் வருது, மாசத்துக்கு 1000 மாங்காய் வருது. என்ன எழுப்புதல்ரா? ஏன்னா என்ன பலன்? ரட்சிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. செட்டி குளத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் இல்லை. என்ன மறந்துட்டோம்னா, ஒரு மாவிதை பூமிக்குள்ள இருக்கு. அது தன்னை ஒடுக்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களுக்கும் மறைவா இது பூமியில விதைக்கப்பட்டிருக்குது. அது எழும்புது பாருங்க. இந்த உலகத்தெல்லாம் தட்டி விட்டுட்டு நீதியின் சூரியனை பார்த்து அந்த விதை எழும்புது பாருங்க. அது எழும்பி வளர்ந்து அது பெருகும் போது அது பலன் தருது. அப்பதான் இந்த உலகத்துக்கு தெரியும். நம்ம இந்த மாங்காய்களை பார்த்து எழுப்புதல்னு சொல்றோம். ஆக்சுவலாக எழும்புனது என்ன தெரியுமா? ஒரே ஒரு விதை தன்னை ஒடுக்கி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு எழும்பி கனி கொடுக்கணும்னு சொல்லி எழும்பிச்சு பாருங்க. அது எழுப்புதல். அந்த மாவிதை எழும்பலைன்னா அந்த பலனை பார்க்க முடியாது. பேதுரு எழும்பலைன்னா அந்த 3000 பேரை பார்க்க முடியாது, 5000 பேரை பார்க்க முடியாது. ஸோ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எழுப்புதல் சபைக்கானது. நீங்கள் காலையில் நான் பண்ண பிரசங்கத்தின்படி அவன் இங்கேயா அங்கேயா அவன் தன் அளவுக்கு தக்கதாய் நீங்கள் எழும்பி பயன்படும் போது உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அநேக ஆத்துமாக்களின் அறுவடையை நீங்க பார்க்க முடியும். சபையே நீதான் எழும்பணும், சபையே நீதான் எழும்பணும். நீ எழும்பும் போது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்தும் போது 3000, 5000, 10,000 செட்டிகுளம், திருநெல்வேலி, நாகர்கோயில், கோயம்புத்தூர், இந்த இந்திய தேசம், இந்த தேசத்தில் பல தேசங்களில் கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். அது அறுவடை. எழுப்புதலின் பலன் அது. சபையில் நான் எழும்பணும், தூசியை உதறி விட்டு எழும்பணும். பழைய மனுஷனை கலைந்து போட்டு நான் எழும்பணும். என்னுடைய பாவ வழக்கத்தை விட்டு எழும்பணும். தூசியை உதறி விட்டு நான் எழும்பணும். நான் எழும்புனா எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஊழியத்தை நான் பார்ப்பேன். எனக்குள்ள மறைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு எழும்ப வேண்டியது யார் தெரியுங்களா? நம்ம தான். ஆண்டவரே எழுப்புதலை அப்படியெல்லாம் தர மாட்டார். நம்ம எழுப்புதலுக்கு ஜபம் பண்ண ஜபத்துக்கு இந்தியா 7 முறை எழுப்புதலாக இருக்கு. இந்தியாவுக்கே it is not going to be given. எழுப்புதல் gift கிடையாது. it has to be worked. அது கிரியேட் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வாங்க வேண்டிய விஷயம் அல்ல, அது செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய விஷயம். தேவ திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஜபம் பண்ண ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? ஒருத்தனை எழுப்புவார், அவ்வளவுதான். எழுப்புதலை தாங்க தாங்கன்னு கேட்கும்போது அவர் ஊழியம் செய்ய மாட்டாரு. ஒருத்தனை எழுப்பி எழுப்புதலின் பிரதிபலனை உங்களை பார்க்க வைப்பார். எழும்பினவன் எழுப்புதலின் பங்கு உள்ளவனா இருப்பான். நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்கறது இருக்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன். உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். இஃப் யூ ஆர் ரெடி, ஹீ இஸ் ரெடி. நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா அவர் ஆயத்தமா இருக்கிறார். ரெய்னார்டு பொங்கே
ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ், நைஜீரியாவில் அந்த இருண்டு போன அந்த ஊரில், அந்த காலத்தில் ஜெர்மனி, அவருடைய ஊர் பேர் ஜெர்மனி தானே, ஜெர்மனி எல்லாத்தையும் விட்டுட்டு 80 லட்சம் பேருக்கு மேல அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். எத்தனை? ஆப்பிரிக்காவில் பயங்கர எழுப்புதல். ஒரு மனுஷன் எழும்பினா ஜெர்மனியில் இருக்கிற சுக வாழ்வை விட்டுட்டு தம் மேல இருக்கிற தெய்வ திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து ஓடினார். அப்போ அதோட பிரதிபலனை பார்த்தார். இப்ப நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? எழுப்புதல என்னை எழுப்பும் ஆண்டவரே, என் சபையை எழுப்பும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே, மரித்து போயிருக்கிறவர்கள் எங்களை எழுப்பும் ஆண்டவரே, பாவத்தினாலே மரித்திருக்கிற என்னை தம்முடைய மகிமையினாலே உயிர்ப்பித்து அபிஷேகித்து என்னை பயன்படுத்துங்கப்பா. இங்கிலீஷ்ல இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. என்னது? ரிவைவல். ரிவைவல் அப்படின்னா வைவ்னா உயிர்னு அர்த்தம். வைவ்னா உயிர். ரீ அப்படின்னா மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. ஏற்கனவே உயிர்ப்பித்தவங்க எங்க இருப்பாங்கன்னா சபையில் இருப்பாங்க. ரீவைவல், மீண்டும் உயிர்ப்பிக்க பண்ணுகிற கர்த்தருடைய செயலுக்கு பேர் தான் எழுப்புதல். தானா ரசிக்கப்படுவாங்களா? சொல்லுங்க. செட்டிக்குளம் தானா ரசிக்கப்படுமா? நம்ம போய் காலையில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற அடையாளத்தில், உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தில் அவர் செயல்படும் போது அந்த பிரதிபலன் வரும். அப்போ நான் என்ன பண்ணோம்? தேவ திட்டத்தோடு என்னை இணைத்து நான் எழும்பணும். என்னுடைய பாவத்தை விட்டு எழும்பணும், என்னுடைய பழைய வழக்கத்தை விட்டு எழும்பணும், என்னுடைய அக்கிரமங்களை விட்டு எழும்பணும், தேவனோடு உறவில் இருக்கணும், கர்த்தருடைய மகிமை என் மூலம் வெளிப்படும். அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். ஸோ இந்த எழுப்புதல்ல உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்கு. நம்ம எழும்புற வரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நீங்க எழும்புற வரையும் நம்மளை ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணுவார்? மரித்து போனவனை எப்படி, நம்ம தூங்கிட்டு இருக்கிறவனை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது? எழுப்பி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சாதான் அவர் போக முடியும். இந்த கான்செப்டை நீங்க மாத்திக்கணும். எழும்ப வேண்டியது அவங்கள, நம்ம சொல்லுங்க. நான் எழும்ப வேண்டியது நான். இந்த நாள் அதற்கான நாளாக இருக்கட்டும். உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் உங்களை எழுப்பட்டும். தூசியை உதறிவிட்டு, எருசலேமே, சியோன் குமாரத்தியே, நீ எழும்பு. உன் கழுத்தில் உள்ள சரப்பணிகள் எல்லாம் என்ன பண்ணு? கலட்டி போட்டு எழும்பு. பாரமான யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிற உதறி தள்ளிவிட்டு நான் எழும்புறேன். எழும்புறது அப்படின்ற உயிர்த்தெழுதலுக்கு பிந்தின காரியம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். எழுப்புறதுக்கு முன்னாடி உயிர்ப்பிக்கிறார். தூங்குறது எதுக்கு அடையாளம்னா செத்து போனதுக்கு அடையாளம். ஃபர்ஸ்ட் தூங்குறவனை என்ன பண்றாரு? செத்து போனவனை உயிர்ப்பிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? எழுப்புறாரு, வெளியே கொண்டு வர. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே விட்டுருங்க. தூங்குகிற நீ, தூங்குறவன் யாரோட தூங்கிட்டு இருக்கிறாங்களா? மரித்தோரோடு. தூங்குறதுன்னா பைபிள் என்னது? மரித்து போனான் என்று அர்த்தம். ஸோ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. ஸோ ஃபஸ்ட்டு உயிர்ப்பிக்கிறாரு, 2வது எழுப்புறாரு. ஓசியால சொன்ன
அதே பேட்டர்ன் தான். கவனிங்க கவனிங்க, அதான் முக்கியமான விஷயம். தூங்குகிற நீ விழிக்கணும், ரெண்டாவது எழும்பணும். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கு, என் வாழ்க்கை என்னடா அப்படியே போகுது. இட்லி சுட வேண்டியது, அடுத்த நாள் அதே மாவில் தோசை ஊற்ற வேண்டியது, அடுத்த நாள் அதே மாவில் பனியாரம் ஆப்பம் வருமா? ஆப்ப மாவை சோடா அதில் போட்டு அதுக்கு அடுத்த நாள் ஆப்ப மாவை ஆக்கி ஏதோ வெந்ததை சாப்பிட்டு விதி வெந்தா சாகலான் இருக்கிறேன். ஏதோ ஆண்டவர் கடன் கட்ட உதவி செஞ்சால் போதுன்னு வந்தா இந்த பையனும் ஏதோ என் இடுப்பு வலி சரியா போயிடுச்சுன்னு வந்தா, ஏதோ என் பிள்ளைக்கு ஏதோ நல்ல காரியம் நடந்தா போதுன்னு நான் எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்தா, ஏதோ என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாருன்னு சொல்லி வந்தா, இந்த பையன் கர்த்தருக்கு நான் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அதெல்லாம் 4 பேர் வேற யாராவது வெள்ளை சாரி கட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு நம்ம காரியம் நடந்தா போதும். இந்த மாதிரி பிரசங்கங்கள் ஒரு சிலரை தான் கர்த்தர் தொடுவார், எல்லாருக்கும் போயும் சேராது. அந்த ஒரு சிலராவது நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நான் எழும்புறேன் ஐயா, நான் எழும்ப போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய் படுத்துறேன் நான். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு லூக்கா 11வது அதிகாரம் போங்க. இந்த அதிகாரத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஓ ராகாதரா சாந்தரா. யோவான் 11. அங்க என்ன சம்பவம்? 11 இங்க இருக்கா? அப்பொழுது 3வது வசனம், அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினான். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இங்கே ஆக்சுவலா லாசரு மரித்து போயிருக்கிறார். ஆனால் 11வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களை அவர் நோக்கி, நம்முடைய சிநேகிதனாக லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். நல்ல கவனிங்க, எழுப்புதல் சபைக்கானது, எழுப்புதல் சபைக்கானது. ஏசப்போட சிநேகிதன், அவரோட உறவில் இருந்தவன் இப்ப செத்து போயிட்டார். அவரை திருப்பி எழுப்புறதுக்கு ஆண்டவர் போறார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சாகிற வரை வெயிட் பண்றார். இது வேற ஒரு சப்ஜெக்ட் தான். லாசரு வியாதியா இருக்கும் போதே நியூஸ் வருது, ஆனா சாகிற வரை வெயிட் பண்ணி அவர் சொல்றார், இது தேவனுடைய மகிமை, குமாரனும் மகிமைப்படுவார். ரொம்ப அன்பா இருந்தாராம் லாசரு மேல, அதனால சாக விட்டுட்டாராம். அப்படி சொல்லுது பைபிள். பின்னும் 2 நாள் தங்கினார். ரொம்ப அன்பா இருந்ததுனால 2 நாள் எக்ஸ்ட்ரா லேட்டா போனாராம். சாக விட்டுட்டாரு. இங்க ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. அவர் வந்து கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒவ்வொன்றா படிக்க விரும்பல. அவர் சொல்றார், இந்த கல்லை என்ன பண்ணுங்க, புரட்டி. இப்ப கர்த்தர் கிரியை செய்ய முடியாதபடி, கர்த்தர் லாசருவை எழுப்ப முடியாதபடி அந்த கல் சிலரால் புரட்டப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, லாசரு மரித்து போயிருக்கிறார், மரணம் கூட அவருக்கு தடை இல்லை, ஆனா சில கல் தடையா இருக்கு. ஏன்னா அவர் சொல்றாரு இந்த அதிகாரத்தில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருக்கு மரணம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனா நம்முடைய இருதயம்
கல்லா இருந்தால் அவர் கிரியை செய்ய முடியாது. மரணம்லாம் ஒரு விஷயம் கிடையாது அவருக்கு. ஆனால் உங்கள் இருதயம் கல்லா இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட முடியாது. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த கல்லை புரட்டி போட, நான் உன்னை எழுப்ப போறேன், நான் உங்களை எழுப்ப போறேன், பயன்படுத்த போறேன், உங்க வார்த்தைகளை ஆசீர்வதிக்க போறேன். நீங்க ஒருத்தனை மேல கை வைத்து ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், பேய்கள் ஓடும். கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில உங்க மூலமாக நிறைவேறும். உங்களை ராஜ்யத்தில் கர்த்தர் மகிமையாய், அடையாளமாய், அற்புதமாய் வைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனா கல்லை புரட்டை போடுங்க. வியாதியா இருக்கும் போதே ஓடி இருந்தா அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஜெபம் பண்ணி காய்ச்சல் தலைவலி சாக விட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் உயிர் தெழுந்தலும் ஜீவனமா இருக்கிறேன். மரணம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாதுயா, ஆனா இந்த கல் பெரிய பிரச்சனை ஆகுது, கொஞ்சம் புரட்டி போடுங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? லாசருவே வெளியே வா. அவர் வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது ஆவி வரும். அங்கே கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்தவன் எழும்பி வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்க மேல வரப்போகுது. லாசருவே நீ கல்லறை விட்டு எழும்பி வா, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற நீ மரித்தோரை விட்டு என்ன பண்ண? உன் தூக்கம் உன்னை மரித்தோரோடு உன்னை ஒப்பிடுகிறது. தூக்கம் இது வெறும் தூக்கம் கிடையாது, செத்து போன மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். உங்களை வச்சு, உங்க கரத்தை வச்சு என்னென்னமோ கர்த்தர் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய நிர்விசாரம் நம்மை மரித்தோரோடு கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கிறது. நம்முடைய கவனமின்மை, நம்முடைய அறியாமை. காலையில் சொன்ன மாதிரி நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. கர்த்தர் மகத்துவத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதை அறிந்து எழும்பும் போது பாருங்க, இந்த பிரதிபலனை நீங்க பார்ப்பீங்க. லாசரு எழுப்பும்போ வார்த்தை அனுப்புற, ரெண்டாவது ஆவி போகுது. இப்ப லாசரு எழும்பி வராரு. ஓகே, லாசரு எழும்பி வரும்போது அவராலே ஃப்ரீயா நடக்க முடியல, ஃப்ரீயா கையை ஆட்டிட்டு வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா இப்ப மரணத்திலிருந்து வெளியே வந்தவருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? பிரேத சீலைகளால் தலையிலிருந்து கால் வரையும் சுற்றி இருக்கிறாங்க. ஸோ அவர் நடந்து வரும்போது எப்படி வராரு? எங்க வாசல் இருக்குன்னே தெரியல அவருக்கு. ஆனா நல்ல வேலை உயிர்ப்பிச்சுட்டாரு. இப்ப பயன்படணும். உயிர்ப்பிச்சுட்டாரு. மரணத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னும் நான் பயன்படலையே. இந்த நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கு, எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு. வார்த்தை வந்துச்சுன்னா பின்னாடியே ஆவியானவர் வருவார். வார்த்தை வேலை செய்யணும்னா ஆவியானவர் வேணும். ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். லாசருவை போய் உயிர்ப்பித்தார். இயேசுவின் சரீரத்தையே ஆவியானவர் தான் உயிர்ப்பித்தார். அவருக்கு பேரு பிதாவின் மகிமை. போய் உயிர்ப்பிக்கிறார். ஆனா லாசரு வெளியே வரும்போ தலையிலிருந்து கால் வரையும் கட்டியிருக்கு. மரணத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு. ஆனா அந்த சீலை இன்னும் என்ன பண்ணிருக்கு? பிரேத சீலைகள். அது என்ன பண்ணும்? என்ன பார்க்கணும்னு தெரியாது, வழி என்னன்னு பார்க்க தெரியாது, எங்க போகணும்னு கால் நடக்கிறதுக்கு திசை தெரியாத ரட்சிக்கப்பட்டவர்கள், என்ன செய்யணும்னு தெரியாம பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை வாங்கினவர்கள் இன்னும் சில காரியங்களால் மரண சீலை மட்டும் இருக்கு. பார்க்க முடியல, நடக்க முடியல, செயல்பட முடியல, கர்த்தருக்கு எதையும் செய்ய முடியல. அப்ப லாசரு வெளியே வந்து நிற்கிறாப்புல. ஓகே, எப்படி? கல்லறையினோட வாசல்ல நிற்கிறார். இந்த லாசரு விடுதலை ஆகலைன்னா எப்ப வேணா போய் உள்ள படுத்துக்கலாம். ஆமாவா இல்லையா? இதே செட்டப்ல உள்ள போய் படுத்தாருன்னா அவர் போன மாதிரியே தான் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய நிறைய பேரோட வாழ்க்கை கல்லறையின் வாசல்ல இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, செயல்பட என்னால முடியல. ஏன்னா என் கைகள் கட்டப்பட்டிருக்கு, என் கால்கள் கட்டப்பட்டிருக்கு. தேவ திட்டத்தை அறிய எனக்கு அந்த ஞானத்துல வெளிச்சம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டும் நான் மரித்தவனுக்கு ஒப்பா இருக்கிறேன். ஏன்னா நான் செயல்பட முடியல. கர்த்தரின் அபிஷேகிச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
இப்போ லாசருவை எழுப்புனதுக்கு என்ன நோக்கம்? அவன் நம்ம வீட்டுக்கு போய் முன் போல தன் சகோதரிகளோடு சந்தோஷமாக வாழணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமை படுத்தணும். என்னை எழுப்பினது இயேசு, அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்று சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் லாசருவை எழுப்புறார். ஆனால் லாசருவால் என்ன பண்ண முடியல, இப்போ செயல்பட முடியாமல் அநேகருக்கு பழைய பாவங்கள்லாம் இல்லைன்னா சின்ன சின்னதாக என்ன பண்ணுது, கட்டி வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் ஆபத்து தான், பயன்படுறது கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்றாரு, ஈவன் பிரேத சீலைகளை கட்டவிழ்த்து விடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களைய என்னையும் கட்டி இருக்கிற பிரேத சீலைகளை கட்டினவனை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளை மேலே இருக்கிற பிரேத சீலைகளை கட்டவிழ்த்து விடு. நான் என் பிள்ளை எழுப்புனது இப்படியே நிற்கிறதுக்கு அல்ல, செயல்படும்படி நான் எழுப்பியிருக்கிறேன். என் பிள்ளைக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெறுமனே அப்படி நிற்பதற்காக அல்ல, நான் கொடுத்த ஜீவன் வெறுமனே கல்லறையின் வாசல்ல நிற்பதற்காக அல்ல. என் பிள்ளை எழும்பி புறப்பட்டு போய் எனக்கு சாட்சியாய் நிற்கும்படி நான் அந்த மகளை எழுப்பியிருக்கிறேன். எனக்கு ஆசை அப்படி. என்னை எதற்கு எழுப்புனீங்களோ அதை நான் செய்யணும் ஐயா. எழுப்புதலின் பிரதிபலன். இந்த செட்டிக்குளம் ரட்சிக்கப்பட்டா அது எழுப்புதல் அல்ல, அது எழுப்புதலுடைய பிரதிபலன். யார் எழும்புனா? ஒரு லாசரு எழும்புனா. யார் எழும்புனா? ஒரு, உங்க பேர் என்ன சொன்னாங்க, ஏனோஸ் எழும்பினாரு. யார் எழும்புனா? ஒரு சாமுவேல் எழும்பினாரு. யார் எழும்புனா? கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பினதுனால இன்றைக்கு இவ்வளோ பெரிய அற்புதம். நீங்க எழும்புனா உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் பாருங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஸ்கூல்ஸ்ல நீங்க பழகிற இடத்துல, இருக்கிற இடத்துல அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் விடுதலை செய்யப்படுவாங்க, அநேகர் சபைக்குள்ள வருவாங்க. 80 வருஷம் ஆச்சு நம்ம சபை, ஆமாவா இல்லையா? அந்த 80 வருஷ சரித்திரத்தை நீங்க சுமக்கிறீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட தான் கணக்கு கேட்பார். 80 வருஷம் சரித்திரத்தை இப்போ யார் சுமக்கிறா? நீங்க தான் சுமக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல இந்த சபை நிரம்பி வழியறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க எழும்பணும். தூசிய உதறி விட்டு எழும்பணும். ஏதோ ஒரு ஆவேசம் வந்தது போல, வைராக்கியம் வாஞ்சை உண்டானது போல எழும்பணும். வேற எந்த வேலையும் கிடையாதுன்ற மாதிரி எழும்பணும். கர்த்தருக்காய் நீங்க வேலை செய்யற இடம் தான் உங்க ஊழிய ஸ்தலம். காலையில சொன்ன மாதிரி நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போஸ்தலன்னா அவருக்கு ஒரு பாதை இருக்கு, தீர்க்கதரிசினா அவங்களுக்கு ஒரு பாதை இருக்கு, போதகர்னா அப்படி நடத்துவார். நீங்க யாருன்னு நிச்சயம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நீங்க பைபிள் போய் படிங்க. உங்களுக்குள்ள நடக்கிற காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும். ஓ, அப்ப நான் ஒரு போதகன். போதகர்னா யாரு? போதகர்னா யாரு? பாஸ்டர் இல்ல, டீச்சர். பாஸ்டர்னா யாரு? மெய்ப்பன். போதகர் கிடையாது. எப்படி குழப்பம் இருக்கு? நம்ம குழப்பம் இருக்கோம் பாருங்க. இப்பொழுது போதகர் வந்திருக்கிறார். Translation, now a pastor has come. No. அந்த அடையாளம் ரொம்ப முக்கியம் சபைக்கு. இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு MBBS படிச்சிட்டீங்க, உங்களுக்கு டாக்டராகவே எவனும் மதிக்கலன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் கடையை திறந்துச்சு உட்காடுறீங்க, இவன் போலி டாக்டரா இருப்பான், மூஞ்சா பாரு, நீ யாரோ சொல்றாங்கன்னு வைங்க, இவன் சத்தியமா டாக்டரா இருக்க மாட்டான். ஏன்னா நீங்க படிச்சதை யாரும் பார்க்கல, போர்டு தான் பார்க்குறாங்க. உங்க அடையாளத்தை நீங்க மதிக்கலைன்னா, மற்றவங்க மதிக்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ரைட் ஃபேஸ் தான் வச்சிருப்பாங்க, யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க, அப்படியே ஓரமாக போ. ஏன்னா காசு அப்போ தான் பிடுங்க முடியும். உங்கள்ட்ட பேசி பழகிட்டா அப்புறம் காசு வாங்க முடியாது. அதனால காசு அவன் தான் வாங்குறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சைடாக அப்படியே அப்படின்ட்டே போவாங்க. அதெல்லாம் ஒரு டெக்னிக்கு.
யாராவது டாக்டர் இருந்தால் மன்னிச்சிருங்க, சகஜமாக பேச முடியாது அவங்கனால. நிறைய டாக்டர்ஸ் நம்ம ஏமாத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். வர வைக்கிறதுக்கு ஏதாவது டாக்டர்ஸ்னு எல்லா தொழிலையும் அப்படிதான். எங்கள் ஏசியை ரெடி பண்ண ஒருத்தனை கூப்பிட்டான். அவன் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு என்ன வேணுமோ அங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு போயிட்டாப்புல. ஒரு மாதத்தில் திருப்பியும் வேலை. உடனே திருப்பி நம்ம அவருக்கு கூப்பிட்றோம். உடனே வந்து அப்படிங்களா பிரச்சனை, ஓ 1000 ரூபாய் ஆகுங்க. இப்படி தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்கள் அடையாளத்தை வந்து ஜனங்கள் மதிக்கலைன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு. தாய் மாமா பத்திரிக்கை கொடுக்காம போயிட்டே, ஹார்ட் அட்டாக் வந்து முதல் பத்திரிக்கை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இந்த மரியாதையை எதிர்பார்க்குறோம். இப்போ சபையில் அப்படி தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்கிறார். அந்த அடையாளத்தில் நீங்கள் எழும்பணும்னு விரும்புகிறார். நான் எழும்பி ஊழியம் செய்யும்போது நான் அப்போஸ்தலனா செய்வேன். உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால் நீங்கள் தீர்க்க தரிசியாக செயல்படுவீங்க. நம்ம தான் எழும்பணும். உங்கள் சொந்தக்காரங்க ரட்சியம் ஆண்டவரே ரட்சியம், அவர் உங்களை தான் எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் உன்னை தானே எழுப்புறேன், நீ போய் சொல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, யூதாவுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வரும். ஃபர்ஸ்ட் உங்களை தட்டுவாரு. இன்னைக்கு தட்டுறாரு உங்களை. நீங்க இதையும் கவனிக்காம விட்டீங்கன்னா இதே செட்டி குளத்தில் இன்னொரு சபை உருவாகும், உங்களை விட பெருசா போயிடும். இது தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கணும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தட்டுறாரு. நீங்க இதை மறுத்தீங்கன்னா அவர் இன்னொருவனுடைய ஊழியத்தை இங்க கொண்டு வந்து இந்த செட்டி ஓலத்தை ரட்சிக்கிறதுக்கு அவரால் ஆகும். பொய் கிடையாது. பாஸ்டர் பாக்குறீங்க, பாஸ்டர் அழுகுறாரா? அவரெல்லாம் உங்களை நினைச்சுதான் அழுவாரு. அவர் தைரியமா இருக்கிறார். சும்மா சொன்ன ஷார்ப்பான ஒரு விஷயம்தான். எங்களுக்கு அது நடந்துச்சு. நான் போற சபைக்கு எங்கிருந்தோ கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சாரு. எங்கள் சர்ச்சில் ஊழியக்காரங்களாம் கவலைப்பட்டாங்க. நான் சொன்னேன், நாம் செய்ய தவறினதை கர்த்தர் இன்னொருவர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம முக்கியம் கிடையாது, ஜனங்கள் முக்கியம். நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா வேறொருவனை எழுப்புவார். எழுதி வச்சுக்கோங்க, லைவ்ல சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எஸ்தர் மொர்தெகாய் சொல்றாரு, நீ எழும்பலன்னா யூதாவுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும், போயிட்டே அப்படின்றார். நீ ராஜாத்தியா இருக்கிறதுனால தப்பிக்கலாம் நினைக்காத. பாதிப்பு, முதல் பாதிப்பு உனக்கு தான். கர்த்தர் உங்களை எழுப்பணும்னு அவர் ஆசையா இருக்கிறார். ஐபிசி செட்டிகுளம் திருச்சபையை கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் உங்களுக்கு வந்தது. The time has come. The bell has rung. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். நீங்க ஜெப குழுவா நீங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பவர்ஃபுல் பிரேயர் டீம். வாலிபர்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசி ஆவியின் ஆழங்களுக்குள்ள நீங்க போகணும். அந்த பாஸ்டர் மூலமா அதை அவர் செய்யட்டும். நீங்க ஆயத்தம் பண்ணி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ப்ரேயர்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க. அந்த குரூப்பை வச்சு ஆண்டவர் இந்த செட்டி ஓலத்தை அசைப்பார், நிச்சயம் அசைப்பார். சேர்றவங்களாம் அந்த குரூப்ல வந்து சேரட்டும். கர்த்தர் அங்கே ஒரு அசைவை உண்டு பண்ணட்டும். நீங்க போகிற இடத்துல அந்த தீ பற்றப்படும். நீங்க போகிற காலேஜில், ஸ்கூல்ல, நீங்க இருக்கிற வீதியில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறத பார்ப்பீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஜென்ஸு, யங் பீப்புள், பெரியவங்க எல்லாம் சேர்ந்து, இல்லைன்னா தனித்தனியா, யூத் தனியா, பெரியவங்க தனியா, இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயர், ரிவைவல் ப்ரேயர். ஆண்டவரை எங்களை எழுப்புங்க,
எங்களுடைய அபிஷேகம் அது வர்த்திக்க பண்ணுங்க. எங்கள் பாத்திரம் நிரம்புறது மட்டும் இல்லை, அது நிரம்பி வழிய பண்ணுங்க. எங்களை அற்புதமாக அடையாளமாக வைங்க. எங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்போஸ்தல அபிஷேகம், மெய்ப்பனுக்குரிய அபிஷேகம், சுவிசேஷகனுக்குரிய அபிஷேகம் வெளிப்படட்டும். எனக்கு அது அடையாளமாக இருக்கிறது. என்னை எழுப்புங்கன்னு கேளுங்க. ஜெபிக்க போகிறோம். இப்போ ஆண்டவர் அநேகர அபிஷேகம் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, என்னை இந்த பிரேத சீலைகள் இருந்து விடுதலை செய்ய. தூசியை உதறணும்னு நான் விரும்புகிறேன். தூசியை உதறி விட்டு நான் எழும்பணும்னு விரும்புகிறேன். ஓ, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதை நீங்க பாருங்க. உங்க தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அவருக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் தெரியுமா? அவர் வேலையில கவனமா இருக்கிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கேட்காமலே நிறைய செய்வார். நீங்க கேள்விப்படாத அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். போதும் போதும்ன்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க அவருடைய பாட உங்க பாட நினைச்சு, அவருடைய ராஜ்யத்தை உங்க வேலையா நினைச்சு பண்றதுனால நீங்க பயங்கரமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா.